Good morning students. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் சிஸ்டத்தோட கன்வர்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், அதே டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஆக்டல், அதுக்கடுத்தது டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் மொத்தம் 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2வை வச்சு ரிப்பீட்டடாக டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது மெத்தட் சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 இது ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம பார்க்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் வாங்க. ஸோ பாருங்கள் இப்போது மெத்தட் 1 இப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுவேன், ஏன்னா அது ஃபுல்லாக இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 65க்கு பைனரி வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை வச்சு நம்ம இதை பார்க்க போகிறோம். பாருங்கள் இப்போது 65 இந்த டானா வகுத்தல் சொல்லுவோம், அதாவது எல் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது டானா இதில் இருக்குது, அதனால் டானா அப்படின்ட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் இப்போ 65 எல், இப்போ அந்த எல் மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ 2, ஏன்னா இப்போ பைனரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், பைனரியோட பேஸ் வேல்யூ 2. ஸோ 2வை வச்சு நம்ம அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ பாருங்கள் இப்போது 3 2s are 6, 2 2s are 4, 5. ரிமைனிங் வரதெல்லாம் இந்த சைடு போட்டுக்கிட்டே வரணும், அப்படியே இந்த சைடு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் ரிமைனிங்லாம். ஓகேவா? ஸோ பாருங்கள் இப்போ 3 2s are 6, 2 2s are 4, 1 2s are 2, 6 2s are 12. ஏன்னா 2 3 இங்கே 1 வந்துடும். ஸோ இங்கே 1 வந்ததால் 6 2s are 12. ஸோ இங்கே வேறு ரிமைனிங் எதுவும் இல்லை. சரி, ரிமைனிங் இல்லாட்டியும் இங்கே 0 அப்படின்னு போடணும். அதே மாதிரியே ரிப்பீட்டடாக போட்டு வந்தோன்னா கடைசியாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர்றது பாருங்கள் 1, இது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. கடைசியாக வருது பாருங்கள், இங்கே வர்றது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. ஸோ இப்போ 65 10 இந்த இதுக்கு இதுதான் ஆன்சர். டெசிமல் டு பைனரி 65 10க்கு இதுதான் 1 0 0 0 0 0 0 1. இதுதான் ஆன்சர். ஸோ இது மெத்தட் 1 ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சம் ஆஃப் பவர் ஆஃப் 2. பாருங்களேன், சம் ஆஃப் பவர் ஆஃப் 2. இப்போ சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 மெத்தட் 2. ஓகேவா? முதலில் டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் ஆடிங் அப் த பவர் ஆஃப் 2. பவர் ஆஃப் 2வை ஆட் பண்ணி நம்ம பார்க்கணும். தேவைப்படும் பிட்ஸை ஆட் செய்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பிட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ பிட்ஸை நம்ம ஆட் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் டோட்டல் வேல்யூ ஆஃப் நம்பரை ஆப்டெயின் பண்ணுறதுக்காக, ஒரு டோட்டல் வேல்யூவை நம்ம ஆப்டெயின் பண்ணுறதுக்காக தேவைப்படுகிறது. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2இன் மிகப்பெரிய மதிப்பை கண்டறியவும். ஃபஸ்ட்டு 2இன் மிகப்பெரிய மதிப்பை கண்டறியவும். இது 65ஐ விட சிறியது அல்லது சமமாக இருக்கணும். 65 10 லெஸர் தென் 64 10. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா 64 பிட்டை 1ஆக அமைத்து 64ஐ அசல் எண்ணிலிருந்து கழிக்கவும். இப்போ 64 பிட்டை 1ஆக அமைத்து ஃபஸ்ட் அமைத்து அதுக்கப்புறம் 64ஐ இந்த 64ஐ அசல் என்னது 65. ஸோ 65லேருந்து 64ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 1 அப்படின்னு வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 32 மீதமுள்ள மொத்தத்தை விட அதிகம். எனவே 32 பிட்டை 0ஆக அமைக்கவும். 32 மீதமுள்ள மொத்தத்தை விட, மிச்சம் இருக்கிற மொத்தத்தை விட அதிகம். ஸோ இதை எனவே 32 பிட்டை 32 பிட்டை 0ஆக அமைக்கவும். அடுத்தது பார்த்தோன்னா அதே தான், இங்கே 32 இருக்கா, இங்கே அதே மாதிரி 16, அதே மாதிரி இங்கே 8. ஸோ 16 அது என்ன 16 மீதமுள்ள மொத்தத்தை விட அதிகம். ஸோ 16 மீதமுள்ள மொத்தத்தை விட அதிகம், அதனால் 16 பிட்டை ஆக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, இங்கே 32, இங்கே 32, இங்கே 16, இங்கே 16, இங்கே 8, இங்கே 8, 4, இங்கே 4. ஓகே, இப்போது மீதமுள்ள மதிப்பு 1s பிட்டுக்கு சமமாக இருப்பதால் அதை 1ஆக அமைக்கவும். -1 1 - 1 0. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 65
அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 65லேருந்து 64க்கு பண்ணிவிடு. அதுக்கடுத்தது வந்து 1 - 1 வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 65 - 64 அப்புறம் 1 - 1 0. ஸோ பவர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 அது மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 4 6 8 16 32 64. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 65 கொடுத்ததால இப்போ எதையும் ஆட் பண்ணலாம் 65 வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 64 + 1 65. ஸோ அது ரெண்டு இடத்துக்கு மட்டும் 1 1ன்னு போடணும், மிச்ச இடத்துக்குலாம் 0 போட்டோன்னா 65ஓட பைனரி வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் 65 base 10. திஸ் இஸ் த பைனரி வேல்யூ ஃபார் 65 base 10. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெசிமல் டு ஆக்டல். சேம் இதில் வெறும் அதில் ரெண்டு மெத்தட் இருந்தது. இதில் ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஒன்லி ஒன் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8. நம்ம அந்த இதில் பார்க்கும்போது ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. ஏன் அப்படின்னா பைனரி டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், அதனால் ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. இங்கே நம்ம வந்து டெசிமல் டு ஆக்டல், ஓகேவா, அதனால் ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8. சேம் ப்ரொசீஜர், ஒன்றுமே கிடையாது. அதே 6510 தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. ஸோ அது பாருங்கள் 6510 எடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல்லேருந்து ஆக்டலுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 2 யூஸ் பண்ணி நம்ம டெசிமல் டு பைனரிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே வந்து 8, ஏன்னா ஆக்டலுக்கு பேஸ் வேல்யூ 8. ஸோ 8 அது ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது 8 8s are 64, ரிமைனிங் 1 வரும் இங்கே போட்டுக்கணும். இதுதான் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டு, இது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டு. ஸோ 6510க்கு ஆக்டல் வேல்யூ 101. ஸோ கீழே 8 பேஸ் வேல்யூ எழுதணும், கீழே வந்து பேஸ் வேல்யூ எழுதணும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா 2.4.3 டெசிமல் டு எக்ஸா டெசிமல். ஸோ இதில் என்னென்னா இதுலேயும் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, ரிப்பீட்டட் டிவிஷன் பை 16. அது பேஸ் வேல்யூவை வச்சு நம்ம வந்து அந்த எல் டிவிஷன் போடணும், அவ்வளோதான். சேம் 3110 இதை வந்து ஹெக்ஸா டெசிமலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 16ல் பண்ணுறதால 116s are 16, ரிமைனிங் பார்த்தோன்னா 15 வரும். ஸோ இது நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 3110 இதுக்கு வந்து 1F, 15க்கு வந்து F ஈக்குவல் டு 15. ஏன்னா டேபிள் ரெஃபர் பண்ணுங்கள். 2.2ல் இதோட வேல்யூ, அதாவது ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன் ஹெக்ஸா டெசிமலில் வந்து டெசிமல் வேல்யூ வந்து 0 to 9 டெசிமலில் இருக்கிற மாதிரியே ஹெக்ஸா டெசிமலில் இருக்கும். அதே மாதிரி அடுத்த இது வந்து அதாவது 10 to 15 வந்து அல்ஃபபெட்லேருந்து எடுத்திருப்பாங்க, ABCDEF எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா 10 வந்து A, 11 12 13 14 15. ஸோ இப்போ 15 எதை குடிக்குது F. ஸோ நம்ம ஆன்சர் எழுதும் போது 115 அப்படின்னு எழுதக்கூடாது, 1F கீழே 16 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்த டாபிக் என்னென்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பை 2. இந்த மெத்தடை வந்து ஃப்ராக்ஷனல் டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டெப் 1 பாருங்கள், மல்டிப்ளே த டெசிமல் ஃப்ராக்ஷன் பை 2. இதுதான் டெசிமல் ஃப்ராக்ஷன், 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டெசிமல் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த டெசிமல் ஃப்ராக்ஷனை வந்து மல்டிப்ளே பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை 2ஆல் மல்டிப்ளே பண்ணால் 0.4 அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டிஜர் பார்ட்டை எடுக்கணும். ஸோ இதுலேருந்து இன்டிஜர் பார்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது எல்லாமே இன்டிஜர் பார்ட்டு தான். ஸோ 0.4 அப்படின்னா இது 0.4ல் வருது. ஸோ இதுதான் இன்டிஜர். ஸோ இந்த இன்டிஜர் பாயிண்ட் என்ன 0. ஸோ இந்த 0வை எடுத்து நம்ம தனியாக எழுதிக்கணும். அதுக்கடுத்தது என்ன, முன்னாடி பண்ண ப்ராடக்ட்டுக்கு இன்டிஜர் பார்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதே மாதிரி முன்னாடி பண்ண ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ப்ராடக்ட் பை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு ஆன்சர் 0.4 வந்திருக்கு. ஸோ இந்த 0.4ஐ திருப்பி இங்கே எடுத்துன்னு வந்து போட்டுட்டு இது கூட திருப்பி இன்ட்டு 2 பண்ணனா என்ன வருது 0.8. அப்போது இதோட இன்டிஜர் வேல்யூ என்ன 0. ஸோ இது 0. இதே மாதிரியே ஸ்டெப் 1ஐ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அன்டில் த சேம் ஃப்ராக்ஷன் வர வரைக்கும். சேம் ஃப்ராக்ஷன்னா இந்த 0.2 கொடுத்துருக்காங்கல்ல, இது வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெப் 1ஐ பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஸ்டெப் 1, மல்டிப்ளை த டெசிமல் ஃப்ராக்ஷன் பை 2. அதே தான் 0.4 வந்ததா, அது கூட இன்ட்டு 2 போட்டிங்களா 0.8 வந்தது. 0.8 இங்கே வச்சிங்களா இன்ட்டு 2 போட்டிங்களா 1.6 வந்தது. அப்போ இந்த 1 அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது 0.6 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2 6 12 வருமா, 1.2 வருமா, அப்போ இங்கே 1. ஸோ இதான் இன்டிஜர். ஸோ அந்த மாதிரி போட்டு
கடைசியாக உங்களுக்கு வந்து எப்படி வரும், அடுத்து ஸ்டெப் 3 என்ன வரும்னா, இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் 1 வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப் டு 0.2 வர வரைக்கும். ஸோ எனக்கு வந்துடுச்சு 0.2. ஸோ நம்ம அடுத்தது நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியாக ரிசல்ட் வந்து இங்கே பாருங்கள், கடைசியாக வந்து ரிசல்ட் வந்து இன்டீஜர் பார்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். அதாவது சீக்வன்ஸ் என்ன, இது வந்து இன்டீஜர் பார்ட் ஃபார்ம்ஸ். ஸோ சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0 and 1s அந்த மாதிரி ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எழுதும் போது இப்படி தான் எழுதணும். 0.210 ஈக்குவல் டு நீங்கள் கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். 0. இப்போ 2க்கு தான் நீங்கள், ஸோ 0011000011. ஸோ இதுதான் வந்து என்ன, கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பைனரி டு டெசிமல். ஸோ பைனரி கொடுத்துருப்பாங்க, அது எப்படி டெசிமலாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கும் மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 111011 பேஸ் வந்து 2. ஸோ பைனரியில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸ்டெப் 1 படிக்கிறேன். பைனரி டிஜிட்டை எழுதிக்கோங்க அண்ட் லிஸ்ட் எ பவர் ஆஃப் 2 ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் நம்பரை எழுதிக்க சொல்லிட்டாங்க, அதுதான் பைனரி டிஜிட்டுன்றாங்க. ஸோ பைனரி டிஜிட்டை எழுதியாச்சு, கிவன் நம்பர். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா பவர் ஆஃப் 2 போட சொல்கிறாங்க. பவர் ஆஃப் 2 எப்படின்னா ரைட் டு லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஸோ ரைட் டு லெஃப்ட்டு. ஸோ பொசிஷனல் நோட்டேஷன் சொல்லுவாங்க அதை. ஓகேவா? அப்போ ரைட் டு லெஃப்ட்லேருந்து நம்ம வந்து 2 பவர்ஸ்லாம் எழுதிக்கணும். எழுதிக்கிட்ட அப்புறம் ஒவ்வொரு பொசிஷனல் நோட்டேஷனுக்கும் இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து ஒவ்வொரு பொசிஷனல் நோட்டேஷனுக்கும் டிஜிட்டை எழுதிக்கோங்க, அதே மாதிரி வெயிட்டையும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பவர் 0க்கு என்ன வரும், 1. அதே மாதிரி வெயிட்டை எழுதியாச்சு. ஓகேவா? வெயிட்டை எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளே பண்ணணும். எதை, இந்த வெயிட்டோட இந்த டிஜிட்டை நம்ம மல்டிப்ளே பண்ணணும். ஒவ்வொரு டிஜிட்டை அதோட வெயிட்டு கூட மல்டிப்ளே பண்ணலாம். வாங்க, 1 × 32 32, 1 × 16 16, 1 × 8 8, 0 × 4 0, and 1 × 2 2, 1 × 1 1. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 59 வரும். ஸோ 59 அவங்க என்ன கேட்டாங்க, பைனரியிலேருந்து டெசிமலுக்கு மாற்றுற மாதிரி கேட்டாங்க. ஸோ பைனரியில் கொடுத்துட்டாங்க, டெசிமலில் எழுதும்போது நம்ம 10 அப்படின்னு பேஸ் வேல்யூ போடணும். அப்போ ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்தது 111011 எழுதிட்டு 59 10 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மொத்தம் 5 ஸ்டெப்பு. பட் 5 ஸ்டெப்பில் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. கடைசியாக வேல்யூ ஆட் பண்ணோம். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூவை நம்ம எழுதிக்க வேண்டியது தான். ஸோ அதான் ஃபைனல் ஆட் த வேல்யூ சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபைனல் வேல்யூ எடுத்து எழுதிக்க போகிறீங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2.4.6 பைனரி டு ஆக்டல். பைனரிலேருந்து ஆக்டலுக்கு எப்படி வந்து மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கும் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. பட்டு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி. பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 11010110. இப்போது கொடுத்துருக்கிற பைனரி நம்பரை 3 பிட்ஸு அந்த இதில் நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். அது ரைட் டு லெஃப்டாக. இப்போ ரைட் டு லெஃப்ட்னா இதை பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ எழுதிட்டேன் அதை. ஸோ பிரிக்கிறேன் பாருங்கள். இப்போ 001 பிரிச்சாச்சா? அதுக்கடுத்து 010 பிரிச்சாச்சா? இந்த கீழே பாருங்கள், அப்படியே 001 011 010 010. இப்போ இங்கே வந்து 2 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் 0. 3 பிட்ஸு வரத்துக்காக நீங்கள் வந்து 0வை எங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஆட் பண்ணணும். நடுவுலையோ ரைட் சைட்லேயோ பண்ணக்கூடாது. லெஃப்ட்டில் ஆட் எழுதியிருக்கேன் பாருங்கள். சும்மா ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் லெஃப்ட்டில் ஆடுன்னு. ஸோ அங்கே நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணுன்னா கீழே பாருங்கள், இப்போ வந்துருச்சா 011 010 110. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டேபிள் இருக்குது. ஆக்சுவலி நான் அந்த டேபிளை ஏற்கனவே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ திருப்பி நான் வந்து ரிமெம்பர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா ஆக்டல் நம்பர் அண்ட் தட் பைனரி ஈக்குவலண்ட் டேபிள் 2.4 அதை நீங்கள் வந்து புக்கில் இருக்கும். அது வந்து நான் பேஜ் நம்பர் வந்து 26 அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தோன்னா 0 to 7க்கு ஆக்டல், அதுக்கு பைனரி ஈக்குவலண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தரவாக வச்சுருந்தேன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரைட் டு
லெஃப்டில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 110 என்ன 6, 010க்கு 2, 011க்கு 3. ஸோ டோட்டலாக 3 2 6 கீழே 8. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சினா ஸோ அவங்க கொடுத்த பைனரிக்கு 3 to 6 தான் வந்து ஆக்டல் வேல்யூ. ஸோ ஓகேவா, இதுதான் வந்து பைனரி டு ஆக்டல். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் ஜீரோவும் அது லாஸ்ட்டில் பிரிக்கும் போது இப்போ ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இப்போ பாருங்களேன் 1 1 1 0 1 0 1 1 0 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 0 ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பிரிக்கும் போதே உங்களுக்கு 3ஆக பிரிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் 1 1 1 0 1 0 1 1 0. அதனால் நீங்கள் வந்து 0 ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஒரு வேளை லெஸ் தென்னாக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள் லெஸ் தென்னாக இருந்ததுன்னா அதை 3 பிட்டாக வரத்துக்காக ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து சும்மா ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன். இப்போ போன இதில் நம்ம வந்து பைனரி டு ஆக்டல் பார்த்தோம்ல. இப்போ அடுத்தது என்னென்னா பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். ஸோ பைனரி டு ஹெக்ஸாடெசிமலுக்கும் பைனரி டு ஆக்டலுக்கும் ஒரு வித்தியாசமுமே கிடையாது. என்ன அப்படின்னா இதில் நம்ம வந்து 3 3ஆக பிரிப்போம், அதில் நம்ம வந்து 4 4ஆக பிரிப்போம், அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ அதே தான் ரைட் டு லெஃப்டாக 3 பிட்ஸ் இருக்கிற இடத்துல 4ஆக பிடிச்சிக்க போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட்டில் தான் ஆட் பண்ணணும். இஃப் 4 பிட்ஸ் வரலன்னா 0 அப்படின்னு ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஏற்கனவே 4 பிட்ஸ் இங்கே 3 பிட்ஸ் இருக்கிற இடத்துல 4 பிட்ஸ், அவ்வளோதான். இதில் 4 பிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே லெஸ் தென்னா 4 பிட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இது பைனரி டு ஆக்டலுக்கும் பைனரி டு ஹெக்ஸாடெசிமலுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சும்மா பாருங்களேன். இப்போ நான் இதை பிடிச்சிருக்கேன்ல, இப்போது நான் இதை பிடிக்கிறேன் பாருங்கள், இதை பிடிக்கிறேன் பாருங்கள். இப்போ 4ஆக பிடிச்சிட்டேன், 0 1 1 0 1 0 1 1, அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்க நம்பரை 4ஆக பிடிச்சதுக்கு வந்தாச்சு. 1 1 0 1 அண்டு 0 1 1 0 வந்திருக்கு. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனல் பைனரி டு டெசிமல் ஈக்குவலண்ட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பைனரியோட இன்டகல் பார்ட்டை டெசிமல் ஈக்குவலண்ட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பைனரி இன்டகல் பார்ட்டை டெசிமல் ஈக்குவலண்ட்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் பைனரி டெசிமல் ஈக்குவலண்ட் மாற்றும்போது எல்லா பைனரி டிஜிட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக எழுதணும். செகண்ட், அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இருக்கிறத வந்து பைனரியாக எழுதி டெசிமல் ஈக்குவலண்ட்டாக மாற்றும்போது எல்லா பைனரி டிஜிட்டையும் ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக எழுதணும். அதுக்கப்புறம் எல்லா டிஜிட்டுக்கும் பவர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டாக நம்ம வந்து போடணும். லெஃப்ட் டு ரைட்டாக வந்து போடணும். 2 power -1 2 power -2 2 power -3 அந்த மாதிரி மைனஸில் போடணும். ஒவ்வொரு டிஜிட்டையும் கரஸ்பாண்டிங் வெயிட்டு கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்களேன், எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் 11.011 base 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 11 இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எடுத்து தனியாக எழுதிட்டு இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கணும். இது வந்து 3. இப்போ இந்த 11க்கு பைனரி வேல்யூ பைனரிக்கு வந்து டெசிமல் வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொன்னேன். அதுக்கடுத்தது பாருங்கள், இப்போது இந்த 11 இங்கே போட்டுக்கிட்டோன்னா 0.011 போட்டுக்கிட்டோன்னா இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள், எல்லா டிஜிட்டுக்கும் பவர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டாக எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ லெஃப்ட் டு ரைட்னா இதுலேருந்து இங்கே எழுதிக்க போகிறோம். எப்படி 2 power 1 2 power 0 பாயிண்ட்டு வரதில் 2 - 1 2 - 2 2 - 3 அப்புறம் கொடுத்துருந்தா 2 - 4 அது மாதிரி 2 - n வரைக்கும். ஓகேவா?
இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ப்ளஸ், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் மைனஸ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 3ன்ட்டு. ஸோ அந்த 3 அப்படியே எடுத்து கீழே எழுதியாச்சு, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு டேபிள் இருக்குது. இதை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது புக்கில் பேஜ் நம்பர் 27ல் டேபிள் 2.5 பொசிஷனல் நோட்டேஷன் அண்ட் வெயிட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 - 1க்கு 0.5, 2 - 2க்கு 0.25, 2 - 3க்கு 0.125 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளை நீங்கள் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0 × 2 ⁻ -1க்கு வேல்யூ 0.5 போட்டாச்சா. அதே மாதிரி 1 2 - 2க்கு 0.25, ஸோ இங்கே 0.25. அதே மாதிரி இன்ட்டு 1 × 2 ⁻ -3க்கு 0.125. அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிவிடுங்க. வர ஆன்சரை இதுக்கு வர ஆன்சரை இதுக்கு வர ஆன்சரை இதுக்கு வர ஆன்சரை ப்ளஸ் பண்ணி போட்டோன்னா 3.375. ஸோ கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 3.375. ஸோ 11.0112க்கு 3.375 ஆன்சர். கீழே 10 அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனல் பைனரி டு டெசிமல் ஈக்குவலண்ட். இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2.4.9 ஆக்டல் டு டெசிமல். ஆக்டல்லேருந்து எப்படி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, ரைட் டவுன் த ஆக்டல் டிஜிட் அண்ட் லிஸ்ட் த பவர் ஆஃப் 8 ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அதாவது கொடுத்துருக்கிற நம்பரை ஜஸ்ட் அவன் வந்து எழுதிக்க சொல்கிறான். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், இப்போ 1 2 6 5 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கிவன் நம்பர் அப்படின்னு எழுதிக்கோங்க. கிவன் நம்பரை அவன் எப்படி எழுத சொல்கிறான் அப்படின்னா, ரைட் டு லெஃப்டாக எழுதிக்க சொல்கிறான். ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா கொடுத்துருக்கிறத ஜஸ்ட்டு 5 6 2 1 இந்த மாதிரி எழுதிக்க சொல்கிறோம். அதே மாதிரி பொசிஷனல் நோட்டேஷன் பிஎன், நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன் பிஎன். அந்த பொசிஷனல் நோட்டேஷன், ஃபார் ஈச் பொசிஷனல் நோட்டேஷன் ஆஃப் த டிஜிட் ரைட் த ஈக்குவலண்ட் வெயிட். அடுத்ததாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கேற்ற பொசிஷனல் வேல்யூவை எழுதிக்க சொல்கிறோம். அதாவது இது என்னது 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2, 8 பவர் 3 அப்படின்னு எழுதிக்க சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஏற்ற வெயிட்டையும் சேர்த்து எழுதிக்க சொல்கிறோம். ஸோ பொசிஷனல் நம்பரோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1, இதுக்கு 8, இதுக்கு 64, இதுக்கு 512. ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு இப்போ கொடுத்துருக்கிற கேள்வியை கீழே அழகாக எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா இப்போது இது கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பைனரி ஃப்ராக்ஷனல் பைனரியிலேருந்து டெசிமல் கன்வர்ஷன் பார்க்கும்போது என்ன பண்ணமோ அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ பாருங்கள் 5 இப்போ பாருங்கள் 1 இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணுனா எப்படி பண்ணலாம், 1 × 512 ப்ளஸ் 2 × 64 ப்ளஸ் 6 × 8 ப்ளஸ் 5 × 1. ஸோ இப்போ பார்த்தோன்னா 512 ப்ளஸ் 128 ப்ளஸ் 48 ப்ளஸ் 5. ஸோ 1265 ஆக்டல் வேல்யூ ஆஃப் திஸ் 1265க்கு 69310, டெசிமல் வேல்யூ 693. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் 2.4.10 ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ ஆக்டல்லேருந்து எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணலாம்னு பாருங்கள். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆக்டல் டிஜிட்டையும் கிவன் நம்பராக ரைட் இன் எ 3 digit பைனரி ஈக்குவலண்ட் யூஸிங் எ பொசிஷனல் நோட்டேஷன். அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டேபிள் 2.4ல் அதை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து
இந்த ஆக்டல்லேருந்து பைனரிக்காக கன்வர்ஷன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 6213 8 இப்போ கொடுத்துருக்காங்க. என்னது ஆக்டலாக வேல்யூ கொடுத்துருக்காங்க 6213. இப்போ இதுக்கு நம்ம வந்து பைனரி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பைனரி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போது 6213 இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. இப்போ 3க்கான வேல்யூவை வந்து நம்ம டேபிள் 2.4 பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஐ மீன் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நான் அப்படியே எழுதுன பாருங்கள், 011, 1க்கு வந்து 001, 2க்கு வந்து 010, 6க்கு வந்து 110. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. 3க்கு 1க்கு 2க்கு 6க்குன்னு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா பைனரி வேல்யூ. ஸோ இது எல்லாமே சேர்த்த மாதிரி எழுதுனா 62138 இதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிடும். ஸோ இதுக்கு ஃபுல் வேல்யூ வந்து இதுதான். கீழே 2 போட மறந்துடாதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் வேல்யூ போட மறந்துடாதீங்க. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சது. பாருங்கள், இப்போது 62138 பைனரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பிரித்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ இதை மாதிரி அப்படியே எழுதிக்கிட்டு இதில் ஒவ்வொரு பைனரி வந்து அந்த டேபிள் 2.4 பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சோன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்து 6213க்கு இதுதான் வந்து பைனரி. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமல் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆக்டல்லேருந்து டெசிமலுக்கு எப்படி வந்து ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னா, இங்கே 8 இருக்கா, அதை நம்ம வந்து 16 மாற்ற போகிறோம். அவ்வளோதான். பிகாஸ் ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வேல்யூ வந்து 16, அதுதான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது 25F16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெசிமலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே தான் ஆக்டலில் எப்படி போட்டோமோ அதே தான். ஃபஸ்ட்டு கிவன் நம்பர் எழுதிக்கணும். கிவன் நம்பர் நான் ஷார்ட்டாக ஜிஎன் எழுதுகிறேன். கிவன் நம்பர் வந்து 25F15. ஸோ எஃப்க்கு வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ எஃப்க்கு வந்து 15. இப்போ வந்து இதோட பொசிஷனல் நோட்டேஷனை நம்ம எழுதிக்கணும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் 16 16 1 16 2. So 1 16 256. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கொஸ்டினை அப்படியே கீழே இறக்கி எழுதி 16 கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 × 256, 5 × 60, அதே மாதிரி 15 × 1. ஸோ நடுவில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ இதை பண்ணும்போது 512 + 80 + 15. அப்போது 25Fக்கு 607 தான் டெசிமல் வேல்யூ. ஹெக்ஸாடெசிமல் 25Fக்கு டெசிமல் வேல்யூ வந்து 607. அடுத்த டாபிக் வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இது எப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி கன்வர்ஷனுக்கும். ஆக்டலில் எப்படி பார்த்தோமோ அதே தான் ஹெக்ஸாடெசிமல்லையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். இப்போது 8BCன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து பைனரி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆக்டலில் எப்படி பண்ணோம், தனித்தனியாக எழுதிக்கிட்டோம். ஸோ சினா என்ன, 10 11 12, ஐ திங்க் 12. B வந்து A வந்து 10, B வந்து 11, C வந்து 12. ஸோ 12க்கான பைனரி வேல்யூ எது அப்படின்னு பார்த்துட்டு இங்கே எழுதிக்கணும். நான் இங்கே எழுதிக்கிறேன் 1100. ஸோ அதுக்கடுத்தது கீழே வந்து B1011 அண்ட் 8க்கு வந்து 1000 1000. ஸோ 8BC ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்கு 1000 1011 1100. இதுதான் பைனரி வேல்யூ. 8BCக்கு இதுதான் 1000 1011 1100. இதுதான் பைனரி வேல்யூ. திருப்பியும் சொல்கிறேன், பேஸ் வேல்யூ போட மறந்துடாதீங்க. ஸோ ஹெக்ஸாடெசிமல் டு பைனரியோட நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்
நிறைவடைகிறது. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன்டு நம்பர்ஸ். இப்போ அடுத்த டாபிக் 2.5 பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன்டு நம்பர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் போத் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரால் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது பாசிட்டிவ்னா அன்சைன்டு நம்பர்ஸ், நெகட்டிவ்னா சைன்டு நம்பர்ஸ். சிம்பிளஸ்ட் மெத்தடு எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் பைனரி நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைன்டு மேக்னெட்டியூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைன்டு மேக்னெட்டியூட் மெத்தடில் லெஃப்ட் மோஸ்ட் பிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. அதை நம்ம எப்படி வந்து கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் கால்ட் ஆஸ் சைன்டு பிட் ஆர் பார்ட்டி பிட் அப்படி கூட நம்ம வந்து கூப்பிடலாம். ஐ மீன் கால்டு அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து 3 வழியில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 3 வழியில் என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தோன்னா சைன்டு மேக்னெட்டியூட் ரெப்ரசன்டேஷன், 1s காம்ப்ளிமெண்ட் அண்டு 2s காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த 3 வழியில் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தோம்ல. இப்போது அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சைன் மேக்னெட்டியூட் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். ஸோ அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சைன் மேக்னெட்டியூட் ரெப்ரசன்டேஷனில் ஒரு ஹோல் நம்பரோட வேல்யூவை அதோட சைனை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் சைன் இல்லை நோ சைன் அப்படின்னு நீங்கள் வந்து டெனோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மைனஸ் சைன் போட்டு ஒன்று வந்து நீங்கள் டெனோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அதுதான் பாருங்கள், இப்போது ப்ளஸ் 43 ஆர் 43 அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி மைனஸ் 43 அப்படின்னா இது வந்து நெகட்டிவ். அதே மாதிரி இதில் வந்து சைன்டு பைனரி ரெப்ரசன்டேஷனில் லெஃப்ட் மோஸ்ட் பிட் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இங்கே பாருங்கள், இதோட லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு, இந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு வந்து என்ன அப்படின்னா சைன்டு பிட்டா. அதாவது சைன் இப்போ நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பிட்டு வந்து ஒதுக்கணும்ல, அதனால் இது வந்து ஒரு சைன்டு லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு. அதாவது சைன் மேக்னெட்டியூடில் லெஃப்ட் மோஸ்ட் பிட் வந்து சைன்ட் பிட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஒரு பிட்டு வந்து 0வாக இருந்தால், அதாவது இஃப் த பிட் இஸ் 0 அதை வந்து பாசிட்டிவ் அண்டு 1ஆக இருந்தால் அது வந்து நெகட்டிவ். 0 வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவாகவும், 1 வந்து எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாகவும் இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ தேர்ஃபோர் a signed binary number as 8 bit. அதாவது சைன்டு பைனரி நம்பர் வந்து 8 பிட்டு வச்சுருக்கோம். ஸோ 8 பிட்டு வச்சுருக்கோம். அதில் 7 பிட்டு தான் உங்களால் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற 1 பிட்டு வந்து சைனுக்கு ஒதுக்கப்பட்ட பிட்டு. அது ஏற்கனவே சொன்னல, லெஃப்ட் மோஸ்ட் பிட் இஸ் எ சைன் பிட் இன் சைன் மேக்னெட்டியூட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இப்போ ப்ளஸ் 43ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும் பை யூஸிங் அ சம் ஆஃப் பவர் ஆஃப் 2. அந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், இப்போ 2 power 0 1 2 4 8 16 32. இப்போ 43 எதெல்லாம் ஆட் பண்ணால் 43 32 + 8 + 2 + 1. இப்போ இங்கெல்லாம் வந்து 1 1 1 போட்டுக்கணும், மிச்சம் இருக்கிறதெல்லாம் 0. ஸோ இதுதான் வந்து ப்ளஸ் 43யோட பைனரி வேல்யூ. ஸோ அதை வந்து 8 பிட் ரெப்ரசன்டேஷனுக்கு கொண்டு வரோம். 8 பிட் ஸோ இது மாதிரி கட்டம் போட்டுக்கிட்டு 8 ரைட்லேருந்து லெஃப்டில் அப்படியே எழுதிட்டு போனோம். 1 1 0 1 0 1. ஸோ இங்கே இருக்கிறது வந்து சைன் பிட். இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு. ஸோ இது வந்து சைன் பிட்டு. ஸோ சைன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த ப்ளஸ் வந்து 0. ஏற்கனவே நான் சொன்னேன் 0 வந்து பாசிட்டிவ் அண்டு 1 வந்து நெகட்டிவ். ஸோ இங்கே பாசிட்டிவ் கொடுத்ததால இங்கே 0 வந்து போட்டிருக்காங்க. ஸோ சேம் ஆஸ் இங்கே ப்ளஸ் 43க்கு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே என்னென்னா மைனஸ் 43க்கு அதே மாதிரி 8 பிட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இங்கே 0 இருக்குல்ல, 0 எதுக்கு ப்ளஸ்ஸுக்கு, இங்கே மைனஸ் இருக்கிறதால 1 போட்டிருக்கோம். ஸோ 1 போட்டு மற்றெல்லாம் அப்படியே எழுதுங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு சைன் மேக்னெட்டியூட் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து 1s காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனை பார்க்க போகிறோம். இதில் இது வந்து திஸ் இஸ் அன் ஈஸியர் அப்ரோச் டு ரெப்ரசன்ட் எ சைன் நம்பர்ஸ். சைன் நம்பர்ஸை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி திஸ் இஸ் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஒன்லி. இது வந்து எதுக்குன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் ஒன்லி
நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு மட்டும்தான். தட் இஸ் அது எப்படின்னா த நம்பர் ஹூஸ் எம்எஸ்பி இஸ் 1, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து யாருக்கு 1 இருக்கோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது 1னா ஏற்கனவே சொன்னேன், 0னா பாசிட்டிவ், 1னா நெகட்டிவ். ஸோ அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டெசிமல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பைனரியாக மாற்றிடு. ரெண்டாவது வந்து பைனரி நம்பர் வந்து 8 பிட்ஸா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, டெசிமல் நம்பரை பைனரியாக மாற்றிக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா பைனரி நம்பரை வந்து 8 பிட்டா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இஃப் லெஸ் தென் அதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா 0வை லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா 8 பிட்டா மேக், அதாவது 8 பிட்டாக வரத்துக்கு 0வை லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெர்ட் ஆல் பிட்ஸ். அப்படின்னா இப்போ 1 வந்தது அப்படின்னா 0வாகவும், 1 வந்து 0வாகவும், அதே மாதிரி 0வை வந்து 1ஆகவும் மாற்ற வேண்டும். ஓகேவா, 1 வந்து 0வாகவும் 0 வந்து 1ஆகவும் மாற்ற வேண்டும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம், புரியும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது 1s காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா -24 10. அதாவது அவன் என்ன சொல்லியிருக்கான், நெகட்டிவ். ஏற்கனவே நான் சொன்னேன், அது வந்து எம்எஸ்பி வந்து 1ஆக இருந்தா. ஸோ நெகட்டிவ் நம்பருக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போது கிவன் நம்பர், அதாவது கிவன் நம்பர் என்ன -24. ஸோ அதை எழுதிக்கோங்க. ஸோ பைனரி நம்பரை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பைனரி நம்பரை -24க்கு பைனரி நம்பரை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 1s காம்ப்ளிமெண்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்கள், 1 வந்தால் 0வாகவும் 0 வந்தால் 1ஆகவும் மாற்ற வேண்டும். ஸோ 0 0 0 1 1 0 0 0 இருக்கா. இப்போ இந்த 0வெல்லாம் 1 1 1ஆகவும், இந்த 2 1ஐயும் 0 0ஆகவும், மிச்சம் இருக்கிற 0 0வை 1 1ஆகவும் மாற்றினா இதுதான் வந்து -24 டெசிமலுக்கு 1 1 1 0 0 1 1 1s காம்ப்ளிமெண்ட். இதை இந்த இதில் போட்டால் போதும், கீழே எடுத்து எழுத தேவையில்லை. உங்களுக்கு புரியட்டும் அப்படின்னாக்காக தான் நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தது வந்து 1s காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2s காம்ப்ளிமெண்ட் பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா பிட்டையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பிட்டையும் பைனரி சீக்வன்ஸாக மாற்றுங்க. அதாவது என்னென்னா 0வை 1ஆகவும் 1 0வாகவும் மாற்றணும். அதாவது 1s காம்ப்ளிமெண்ட்டில் பண்ண மாதிரி பண்ணிவிட்ட அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் ஆட் 1, அதாவது வரப்போகிற ரிசல்ட் வருது இல்லை. இப்போ ரிசல்ட் வந்து 1 0 0 0 1 1 1 1. இப்போது இங்கே உங்களோட ஆட் 1 சேர்த்துட்டு அது கொடுக்குற ஆன்சர் தான் 2s காம்ப்ளிமெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், புரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே தான் -24 10. ஸோ பைனரி ஈக்குவலண்ட் ஃபஸ்ட்டு வந்து பைனரி ஈக்குவலண்ட் எழுதிக்கோங்க. நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். பைனரி ஈக்குவலண்ட் வந்து 24க்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 1 0 0 0 தான். அதை 8 பிட் ஃபார்மாக மாற்றும் போது தான் உங்களுக்கு வந்து 1 1 0 0 0 1 2 3 4 5 1 2 3 1 2 3 4 5 6 7 8 8 பிட்டாக வந்துருச்சா. அடுத்தது 1s காம்ப்ளிமெண்ட் ஏற்கனவே நீங்கள் இது கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அதை வந்து 1 1 1 0 0 1 1 1. அடுத்தது இப்போ ஆட் 1s to LSB லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதுக்கு +1 கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும், அப்போ சொன்ன மாதிரி இங்கே கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு வரப்போகிறது தான் 2s காம்ப்ளிமெண்ட். அதாவது என்ன 1 + 1 0 1 1 + 1 0 1 1 + 1 0 1 1 0 1 1 1. ஸோ இதுதான் 2s காம்ப்ளிமெண்ட்டுக்கு, இதுதான் 2s காம்ப்ளிமெண்ட்டோட ஆன்சர் 1 1 1 0 1 0 0 0. Up to this binary representation for sign numbers is completed. அதாவது இதோட நிறைவுபடுகிறது.
இப்போ அடுத்த டாபிக் வந்து பைனரி அரித்தமெட்டிக். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு டெசிமல் நம்பர் மாதிரியே தான். இப்போ டெசிமல் நம்பருக்கு எப்படி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கிறதோ அதே மாதிரி பைனரி நம்பருக்கும் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இருக்கிறது. The following session deals only with binary addition and subtraction. இப்போ நான் சொல்லித்தர எல்லாமே என்னென்னா பைனரி அடிஷனும் சப்ட்ராக்ஷன் அந்த முறையில் தான் நாங்கள் வந்து டீல் பண்ண போகிறேன். ஓகேவா? 2.6.1 பைனரி அடிஷன். ஸோ இந்த அடிஷன் டேபிளை அடிஷன் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ ஏ பி சம் ஏ ப்ளஸ் பி சம் a plus b. So a வந்து 0 0 1 1 0 1 0 1. So 0 plus 0 0 0 plus 1 1 1 plus 0 1 1 plus 1 10. So 0 இங்கே வரும். சம் a plus b ல 0 வரும். அதே மாதிரி இது வந்து கேரி அப்படின்னுவாங்க. கேரி. ஓகேவா? பாருங்க, இப்போ 1 plus 1 10. ஸோ அந்த 1 இங்கே போகும், 0 இங்கே வரும். ஓகேவா? ஸோ 0 as sum and 1 as carry. 0 வந்து சம்லேயும் 1 வந்து கேரிலையும் போடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்களா. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 0 1 1 2 ப்ளஸ் 1 0 0 1 2. அதாவது இது ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 1 0 1 1 1 0 0 1. இப்போ 1 + 1 என்ன? ஏற்கனவே என்ன சொன்னது? 10. ஸோ 0 வந்து சம்லேயும் 1 வந்து கேரிலையும் போட்டு 1 + 1 0. அதாவது 1 + 1 10. ஸோ 1 வந்து கேரியில் போட்டு 0 வந்து சம். இப்போ 1 + 0 1 1 + 1 10. இங்கே 10 வந்து அவங்க அப்படியே போட்டுட்டாங்க, ஏன்னா அடுத்த நம்பர் கிடையாது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அப்படியே முழுசாக இதை போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பைனரி அடிஷன் பண்ணனா இதுதான் ஆன்சர் 1 0 1 0 0. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 23 10 + 12 10. அதாவது இது எப்படி நம்ம வந்து அடிஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பைனரி அடிஷன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 23 10க்கு நம்ம 2s பவர், அதாவது இப்போ சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 சொல்லி தந்தேன்ல, அந்த மாடலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2s பவரை எழுதிக்கணும். 2s பவரை எழுதிக்கணும். எப்படி எழுதிக்கணும்? எப்படி 1 2 4 8 16. ஸோ 2 பவர்ஸ். ஸோ பைனரி நம்பர், அதாவது இப்போ 23க்கு பைனரி நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பை யூஸிங் ஏ சம் ஆஃப் பவர் ஆஃப் 2. ஸோ இப்போ பார்த்தோன்னா 16 + 4 + 2 + 1 சேர்த்தோன்னா 23 அப்படின்னு வரும். இப்போ கேப்பாக இருக்கிற இடத்துல 0 போட்டுக்கலாம். ஸோ 23யோட பைனரி நம்பர் வந்து பைனரி வேல்யூ இதுதான். ஸோ அதே மாதிரி 12க்கும் கண்டுபிடிக்கணும். 12க்கு அதே மாதிரி இதே ஸ்டெப் கண்டுபிடிச்சா 1 1 0 0. அதாவது இந்த 12க்கு இதுதான் வந்து வேல்யூ. ஸோ கண்டுபிடிச்சதை இதை 8 பிட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 0 1 1 1 1 0 1 1 1 1 2 3 4 5 இருக்கா, 6 7 8. அதே மாதிரி இதையும் 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். 1 2 3 4 1 1 0 0. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 + 0 1 1 + 0 1 1 + 1 10. அப்போ 0 சம்மில் 1 கேரியில். ஸோ அப்போ 1 + 1 10 0 சம்மில் 0 1 கேரி. ஸோ 1 + 1 10 1 + 0 0 0. ஸோ இதுதான் வந்து 23 10 + 12 10ஓட சேர்த்தனா 35 10. ஸோ இதுக்கு 0 0 1 0 0 0 1. இதுதான் அட் லாஸ்ட். இதுதான் கடைசியாக வர ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து பைனரி சப்ட்ராக்ஷன். இப்போ பார்த்தது ஏற்கனவே பைனரி அடிஷன். ஸோ அடுத்தது வந்து பைனரி சப்ட்ராக்ஷன். ஸோ
பைனரி சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இந்த டேபிள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 0 - 0 வந்து 0, அதாவது டிஃப்ரென்ஸ் இது. ஸோ டிஃப்ரென்ஸில் 0, பாரோலையும் 0. ஸோ 1 - 0 1 0. ஸோ பாரோவில் 0 0 0 1. ஸோ இது 0 - 1 வந்து 1, பாரோலையும் 1 வரும். ஓகேவா? ஸோ இந்த டேபிளை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா பாருங்களேன், சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது 1 வந்து 0லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது பாரோ பண்ணணும் 1 ஃப்ரம் நெக்ஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எம்எஸ்பி கிட்டேருந்து. அதாவது எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 1 0 0 1 0 1 0 அண்ட் 1 0 1 0 0 கொடுத்துருக்கான். அதை நான் வந்து எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இப்போது 0 - 0 0, 1 - 0 1. ஸோ அவன் என்ன சொன்னான் பாரு, 1 ஃப்ரம் 0, அதாவது 0லேருந்து 1ஆக இருந்தாலும் சரி, 1லேருந்து 0வாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாரோ பண்ணணும் 1 ஃப்ரம் நெக்ஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 0 1, அப்போது 1 0 1 0 பாரோவில் 0 இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா இன்டிமேட் பண்ணுறதுக்காக நான் காட்டியிருக்கேன். ஸோ 0 இருக்குது. அப்போ பாரோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 1 வந்து அவங்ககிட்ட பாரோ பண்ணும் போது 10ஆக மாறும். அப்படி 10ஆக மாறிச்சுன்னா இதோட 10 அப்படின்னா என்னென்னா, இதோட பைனரி வேல்யூ வந்து 2. ஸோ 2லேருந்து 1 போச்சுன்னா 1. அதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ இவன் இங்கே கொடுத்துட்டான் ஆக்சுவலாக 1, அப்போ இவங்ககிட்ட 0 தான் இருக்குது. அப்போ 0ல் 0 போச்சுன்னா 0. ஓகே, இப்போ வந்து திருப்பி என்ன பண்ணுறோம், நம்ம 0லேருந்து 1 கழிக்கிறோம். அப்போ 0லேருந்து 1 கழிக்கும் போது பக்கத்துக்கிட்ட இருந்து வாங்கணும். 1 ஃப்ரம் 0 ஆர் 0 ஃப்ரம் 1, பாரோ 1 ஃப்ரம் நெக்ஸ்ட் எம்எஸ்பி. நெக்ஸ்ட் எம்எஸ்பி பார்க்கும்போது அவனும் 0 தான் இருக்கான். ஸோ இவன்கிட்ட கேட்குறான், தம்பி வாங்கிட்டே இருக்காப்பா? இருக்குது, நான் கொடுக்குறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்குறான். இவன் வந்து எங்கே கொடுக்குறான்னா, டேரெக்டாக எவன் கேட்டானோ அவன் கொடுக்குறான். ஸோ அவன்கிட்ட கொடுக்கும்போது, அதாவது 1 வந்து சாரி இவன்கிட்ட கொடுத்துட்றான்ல. இப்போ இவன் கேட்கும் போது இவன்கிட்ட இவன் கொடுத்துட்றான், இவன்கிட்ட கொடுத்துட்றான். கொடுக்கும்போது இவன் 10ஆக மாறிடுறான். 10. அப்போ அதோட பைனரி 2. அந்த 2ல் எவ்வளோ இருக்குது? 1 1, 2 1 இருக்குது. ஸோ அதனால் இவன் ஒரு 1 இவன்கிட்ட கொடுத்துட்றான். இந்த 1 அவன் இவன்கிட்ட கொடுத்துட்றான். அப்போ இது வந்து 1ஆக மாறிடுது. ஸோ இவன் ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இருக்கிற 1 இங்கே போட்டாச்சு. அவ்வளோதான். இதான் வந்து பைனரி சப்ட்ராக்ஷன். ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, பெர்ஃபார்ம் த பைனரி அடிஷன் ஃபார் த ஃபாலோவிங் -21 10 + 5 10 base 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அடிஷனில் பார்த்த மாதிரி தான். இந்த 2s பவர் பைனரி நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அதே தான் அதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு என்னென்னா, இப்போ 23க்கு கண்டுபிடிச்சதை 21க்கு இதே மாதிரியே கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 8 பிட் ஃபார்மேட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. 8 பிட், இது வந்து 8 பிட் ஃபார்மேட்டு. ஸோ 8 பிட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது 5க்கு வந்து 5க்கு அதே மாதிரியே 8 பிட் ஃபார்மேட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. பைனரி நம்பர் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்ன அப்படின்னு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அது வரைக்கும் அடிஷனில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். இப்போ ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ -21ன்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ 2110க்கு நீங்கள் தான் 2110க்கு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க 8 பிட்டு 0 0 0 1 0 1 0 1. ஓகேவா? இதுக்கு 1s காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு மாதிரி வரும். இதுக்கு 1s காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 0லாம் 1ஆகவும் 1ஆலாம் 0ஆகவும் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0லாம் 1ஆக மாற்றுறேன். அண்டு ஸோ 2s காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன், இங்கே லாஸ்ட் டிஜிட்டில் 1 ஆட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணனா 1 1 1 0 1 0 1 1. ஏன்னா 0 + 1 1. இங்கே 1 நீங்கள் ஆட் பண்ணனா 0 + 1 1 வரும். அவ்வளோதான், மித்த எதுவுமே வராது. ஸோ 1 எல்லாம் அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அவங்க பைனரி அடிஷனை வந்து -21 அண்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா,
-21 அதாவது ஸோ பாருங்கள் இப்போ -21 10 5 10 16 10. ஸோ இதை ஏன் நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸு இது ப்ளஸ்ஸு, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ 5 21ல் 5 போச்சுன்னா 16. எது வந்து ஜாஸ்தியாக இருக்குது சிம்பிள் மைனஸ் சிம்பிள், ஸோ மைனஸ் சிம்பிள். ஸோ -16 10. இந்த -16 10க்கு இதுதான் வந்து பைனரி வேல்யூ. ஸோ பைனரி சப்ட்ராக்ஷனோட நம்ம வந்து பைனரி அரித்தமெட்டிக்கு முடிவடைகிறது. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெப்ரசன்டிங் எ கேரக்டர் இன் மெமரி. அதாவது அறிமுகத்தில் குறிப்பிட்டது போலவே, இன்ட்ரடக்ஷனில் குறிப்பிட்டது போலவே ஒரு கம்ப்யூட்டருக்கு தரப்படும் டேட்டாக்கள் அனைத்தும் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நியூமரிக்கல் ஃபார்ம் இருக்க வேண்டும். பொதுவாக கணிப்பொறியில் 26 அப்பர் கேஸ் 26 லோயர் கேஸ் 10 எண்குறிகள் 0 to 9 அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எ கம்ப்யூட்டர். இதை தான் கேரக்டர் செட் என்பார்கள். இதை தான் வந்து கேரக்டர் செட்னு சொல்கிறாங்க. எண்குறிகள் மீன்ஸ் நம்பர்ஸ். அதே மாதிரி இவை அனைத்தும் நம்பர்களாக டெனோட் பண்ணப்படுகிறது. அதாவது என்னென்னா இந்த கேரக்டர் செட் வந்து நம்பர்களாக டெனோட் பண்ணப்படுகிறது. ஆல் கேரக்டர் உள்ள அனைத்து எல்லா கேரக்டரிலும் உள்ள அனைத்து குறிகளும் ஒரு பொதுவான என்கோடிங் சிஸ்டம் தேவைப்படுகிறது. தேர் ஆர் செவரல் என்கோடிங் சிஸ்டம். பிசிடி பாருங்க, பிசிடி, ஆஸ்கி, இபிசிடிஐசி, ஐஎஸ்சிஐஐ, யூனிகோட். இப்போ இந்த பிசிடி, ஆஸ்கி, இபி, சிடிஐசி, ஐஎஸ்சிஐஐ, யூனிகோட் இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் தமிழில் அழகாக சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பைனரி கோடட் டெசிமல், பிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பைனரி கோடட் டெசிமல். இந்த குறியீடு வந்து இந்த குறியீடு முறை வந்து தற்போது வழக்கத்தில் இல்லை. ஆனால் இந்த முறை வந்து 2 பிட் குறியீட்டு முறையாகும். அதாவது 2/6 அப்படின்னா 6/4 எழுத்துக்கள் மட்டுமே இந்த முறையில் கையாள முடியும். That means this encoding system is not in the practice right now. This is 26-bit encoding system. This can handle 2/6 equal to 64 characters. 2/6 equal to 64 characters only. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்கி வேல்யூ, அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து மிகவும் பிரபலமான அமெரிக்கன் ஐக்கிய நாட்டின் அதாவது யுஎஸ்ஏவோட அங்கீகாரம் பெற்ற ஒரு குறியீட்டு முறையாகும். பெரும்பாலான கம்ப்யூட்டர்களில் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த குறியீட்டு முறை ஆங்கில மொழி எழுத்துக்களை மட்டுமே கையாளும் திறன் கொண்டவை என்பதை நினைவு கொள்க வேண்டும். இது வந்து 2/7 பிட் அளவுக்கு எழுத்துக்களை வந்து கையாளும் திறன் பெற்றது. அதாவது 2/7னா என்ன, ஈக்குவல் டு 128 எழுத்துக்களை இந்த முறையில் நம்ம வந்து குறியீடு செய்ய முடியும். அதே மாதிரி the new edition ASCII 8 has been 2/8 bit, can handle 256 characters are represented from 0 to 255 unique numbers. இப்போ புதுசாக விட்டுருக்க ஆஸ்கி 8 அப்படின்னு சொல்கிறதுல 2/8 பிட் அதாவது 256 கேரக்டரை அதால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா EBCDIC, எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். அதாவது ஆஸ்கி குறியீட்டு முறையை போன்றே இதுவும் 8 பிட் குறியீட்டு முறையாகும். இந்த குறியீட்டு முறை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த நிறுவனத்தின் கம்ப்யூட்டர்களில் தகவல் பரிமாறத்துக்கு, அதாவது தகவலை வந்து அப்படியே அதாவது டேட்டாவை இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து அப்படியே மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஆஸ்கி பார்த்தோம்ல, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சில் எப்படி வந்து 256 கேரக்டர்ஸ் அதால் வந்து கையாள முடியுமோ அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட் அதாலையும் 256 கேரக்டர்ஸை கையாள முடியும். அடுத்ததாக என்ன பார்க்கணும்னா யூனிகோட். அதாவது யூனிகோட் வந்து மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம யூனிகோட் சிஸ்டமை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பாப்புலரான கோடிங் ஸ்கீமா. ஆஸ்கிக்கு அப்புறம் யூனிகோட் தான் ஒரு பாப்புலரான கோடிங் ஸ்கீம்.
ஸோ ஆஸ்கியை வந்து ஆஸ்கி வந்து 256 கேரக்டர்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணும், 256 கேரக்டர்ஸ் தான். அப்போ தேர்ஃபோர் அப்போ இங்கிலீஷ் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜ் அலோன் கேன் பி ஹேண்டில் பை ஆஸ்கி. ஆஸ்கியை யார் யாருன்னா இங்கிலீஷும் யூரோப்பியன் லாங்குவேஜ் அது மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் யூனிகோடை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம வந்து இதை வந்து மாடர்ன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதால இது வந்து திஸ் இஸ் த 16-bit கோட் அண்ட் கேன் ஹேண்டில் 65536 கேரக்டரிஸ்டிக்ஸ் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். யூனிகோடோட ஸ்கீமை வந்து டெனோட்டட் பை ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸால் நம்ம வந்து யூனிகோடோட ஸ்கீமை டெனோட்டட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.